அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்திலேருந்து பார்த்திபன். இப்போ நான் எங்கே இருக்கிறேன் என்றால், யாழ்ப்பாணத்திலேருந்து பருத்தித்துறை போகிற வழியில் வெள்ளை பாலம் தாண்டி சாய்பாபா கோயிலேருந்து இருக்கிறேன். அதுவும் வடமராட்சி. இந்த இடம் பயங்கர பிரசித்தி பெற்ற இடம். இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில், அடுத்து முனியப்பர் கோயில், அடுத்தது பிள்ளையார் கோயில். இந்த வழியில் போல் அனைவரும் இங்கே வழிபட்டுட்டு தான் போவாங்க. அப்படி இந்த இடம் ஒரு பயங்கர பிரசித்தி பெற்ற இடமாக அமைந்துள்ளது. இன்னும் போக போக யாழ்ப்பாணத்திலே ஒரு முக்கியமான இடமாக இது அமைய போகின்றது. அப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் பாருங்கள். ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः, ஸ்ரீ சாயி நமோ நமः, ஜெய ஜெய சாயி நமோ நமः, சத்குரு சாயி நமோ நமः. இந்த கடையில் தான் நீங்கள் எண்ணெய்கள், சாமான்கள், கோவில் அனைத்து பூஜை சாமான்களும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இது கோயிலுக்கு பக்கத்துலேயே உள்ளது. கோயில் அளவு வச்சுருக்குறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும்
மதியம் 12 மணிக்கு அபிஷேகம் பூஜை நடக்குது. இங்கே தான் அன்னதானம் நடைபெறும். நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்தீங்கன்னா இங்கே அன்னதானம் சாப்பிட்லாம். ஒரு அன்னதானத்துக்கு வந்து 20,000 30,000 வரைக்கும் ஆகும். பார்த்தீங்கன்னா சாப்பாடு சமைத்து கொண்டிருக்கிறாங்க. குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நம. இது கோயிலுக்கு பின்புறம் உள்ள இடம். எவ்வளோ பாருங்கள், இயற்கையான இடம். இயற்கையான பின்புறம் உள்ள கடல். எவ்வளோ ஒரு இயற்கையான இடம். இப்போ மன நிம்மதிக்கு வந்து சாமி கும்பிட்டு இங்கே இதில் இருந்து தியானம் செய்யலாம். மனதுக்கு ஏற்ற இடம். எல்லாரும் வந்து தியானம் செய்கிறதுக்கு உகந்த இடம். இந்த வழியில் போகிறவங்க அத்தனை பேரும் வந்து தண்ணி எடுத்துக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அது விலங்குகள் குடிப்பதுக்கு, நாய்கள் குடிப்பதுக்கு ஏற்ற இடம். ஒரு தண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு சிறந்த சேவை இருக்கும். இருக்கிற மிருகங்கள் குடிக்கிறதுக்கு இன்னொரு மனித நேயம் உள்ள செயல். அடுத்தது வந்து ஆஞ்சநேயர் கோயில். இங்கே வந்து ஒவ்வொரு ஆஞ்சநேயர் இதுக்கும் வந்து சிறந்த பூஜை, அபிஷேகம், வழிபாடுகள் எல்லாம் நடக்கும். சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய ஜெய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய ஜெய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய ஜெய சாயி நமோ நமஹ. இந்த இடம் வந்து அப்படியே ஒரு பிரபலமாக அமைந்திருக்கு. பக்கத்தில் சாய்பாபா கோயில், இது பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில், எதிர் சைடு முனியப்பன் கோயில், அதுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில். எல்லோரும் இந்த வழியில் வர அனைவரும் வந்து ஒரே டைமில் வந்து எல்லா சாமியும் கும்பிட்டு போகலாம். ஒரு மனதுக்கு ஒரு இதமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வாங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான இதே மாதிரி இன்னும் ஏராளமான கோவில் திருத்தலங்கள், சுற்றுலாத்தலங்கள், இன்னும் ரிவ்யூகள் நீங்கள் கண்டுகளிக்கலாம். இதுதான் விநாயகர் கோயில். சாயி நமோ நமஹ. ஜெய ஜெய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய ஜெய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ. இதுதான் விநாயகர் கோயில். இப்போ இங்கே வருகிற வாகனங்கள் அனைத்தும் வந்து இங்கே வந்து எல்லா கடவுளையும் வந்து வழிபட்டு தான் போவாங்க. மெயினாக விநாயகர், முனியப்பர், ஆஞ்சநேயர், சாய்பாபா கோயில், ஏன்னா நாடும் முக்கியமாக அமைந்திருக்கு. இந்த இடத்துல பக்கத்தில் முனியப்பர் கோயில். சத்குரு சாயி நமோ நமஹ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு பெரிய, மேலும் சொல்ல போனால் பெரிய சுற்றுலாத்தலம் தான். இப்போ பாருங்க, துணி கடைகள், பழக்கடைகள், ஜூஸ் கடைகள், எல்லா கடையும் வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், ஹோட்டல் வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியலை. ஆனால் அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக அமைந்துள்ளது. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ இப்போ இங்கே ஒருத்தர் துணிக்கடை வச்சுருக்காரு. அவர்கிட்ட என்ன கேட்கலாம். வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த கடை வச்சுக்கிறீங்க? 3 வருஷமா. 3 வருஷமா?
இப்படி வருமானம் பரவாயில்லையா வியாபாரங்கள்? ஓகே, நல்லபடியாக கூட்டங்கள் வருதா? கூட கூட என்ன அதெல்லாம் எல்லா 3-4 கோயில் இங்கே இருக்குது தானே? இது கட்ட வலிக்கிட்டது, கடையில் எல்லாம் கட்ட வலிக்கிட்டு எல்லாம் செய்ய வலிக்கிட்டது. அந்த இப்போ சாமான் கொஞ்சம் விலை கூட்டினபடியாக அதுக்கு தக்காளி நிறுத்தி வச்சுருக்கேன். என்ன என்ன கட்ட போகிறாங்க? கடை கட்ட வலிக்கிட்டது. இந்த கடைகள் கட்டி இந்த சாப்பாடு கடைகள் மற்ற வேறு வேறு கடையில். நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா? இல்லை எங்கள்கிட்ட தான் சண்டை. ஓகே, டெய்லி தினமும் போயிட்டு வர்றதா? இல்லை போய் வர்றது. ஓகே, நன்றி. ॐ साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु. பாருங்க, பின்னுக்கு வந்து கடல், அதுக்கு இன்னும் பேக் சைடு போனீங்கன்னா சன்னதி. இந்த இடம் தான் இந்த கடைகள் கட்ட ஆரம்பித்து உள்ள இடம். தற்போதுள்ள விலைவாசி உயர்வு காரணமாக வந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக இது அமைந்துள்ளது. श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ॐ साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ॐ साई नमः, பின்னுக்கு எழுதியிருக்கு பாருங்க, வரப்போயிற நீர் உயரும். जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ॐ साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः. ॐ साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई.